நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் புத்தாண்டு தான் நம்ம பெருசாக கொண்டாடுறோம் 2025 26ன்னு. பட்டு உண்மையிலேயே நமக்கு எது புது வருஷம்னா, இப்போ தெலுங்கர்களாக ஆந்திராவாக இருந்தால் அவங்க வருஷப்பிறப்பு, தெலுங்கு வருஷப்பிறப்பு. அது கன்னடமாக இருந்தால் அவங்களுக்கான வருஷப்பிறப்பு, மலையாளமாக இருந்தால் அவங்களுக்கான விஷு, அவங்களுக்கான வருஷப்பிறப்பு. அந்தந்த மொழிக்குன்னு ஒரு வருஷப்பிறப்பு இருக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போது இந்த மற்ற வருஷப்பிறப்பு எல்லாம் விட இந்த புது வருஷப்பிறப்பு, சித்திர வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு தான் நம்ம எல்லாருக்கும் ஜாதக ரீதியாக, நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல் ரீதியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒத்து போகும். எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் சித்திரா பிறந்துச்சுன்னா சூரியன் உச்சம் பெறுவார். சித்திரை மாதத்தை ஏன் வருஷப்பிறப்பு அப்படின்னு கணக்கில் வச்சாங்க? ஆதித்யாதி நவக்கோள்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம். அதனால தான் சித்திரை மாதத்தை வருஷப்பிறப்புன்னு வச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே ஜோதிட கணிதத்தின்படி நம்முடைய ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு வழக்குகள் தான். நம்ம ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு தான். அதுதான் இன்னி வரலும் 2000 4000 இல்லை 40,000 யுகங்கள் கடந்து, 4 யுகத்தை கடந்து இன்றைக்கும் நிலைச்சி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது? மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதே போல் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக குரு மாற போகிறாரு. இந்த பராபவ வருடம், இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம். இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த 2 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய இந்த பராபவ வருடம் மொத்தமாக இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? மெயினாக இந்த சித்திரை மாதம் அல்லது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். மீனராசி ஜன்ம சனி நடக்குது. அதோட கூட இந்த சித்திரை மாதம் சித்திரை வருஷ பிறப்பு இருக்கு. இது ரொம்ப, இந்த வருஷம் பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ வருஷம் மற்ற ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக நம்முடைய மீன ராசிக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஜென்ம சனின்னா ராசியிலேயே சனி பகவான் இருப்பது. இதில் அந்த சித்திரா வருஷம் பிறந்து சித்திரா மாதம் வைகாசி மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்படும். செவ்வாய் சனி சேர்க்கை. நீங்கள் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். உங்களை வாயார வாழ்த்த மாட்டாங்க யாரும். அடிமையாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. சனி செவ்வாய் சேர்க்கை, புரியுதுங்களா? நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம். அந்த குடும்பத்துக்கு வேர்வை சிந்தி உழைப்பீங்க. நீ என்னம்மா பண்ண காலிலேருந்து? ஒன்றுமே பண்ணலையம்மா அப்படின்வாங்க. மாமியார் வந்து நடிப்பாங்க, இல்லை வீட்டுக்காரர் வந்து டாமினேட் பண்ணுவார். இல்லை ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆம்பளை உழைச்சி போடுவாங்க. நீ என்னதையா ஒன்றுத்துக்கு லாய்க்கலையா நீ அப்படின்னு பொண்டாட்டி திட்டும். அப்போ இது போல் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, சொசைட்டியில், பலகர இடங்களில், கட்சியில், உங்களுடைய நிறுவனங்களில், உங்கள் கம்பெனியில், அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, முன்னோர்களிடத்தில், பெரியவங்களிடத்தில் ரெகக்னைஸ் கிடைக்காது. உங்கள் உழைப்புக்கு ஒரு நல்ல பேர், ஆத்தரைசேஷன் கிடைக்காது. நீங்கள் ஒன்றுமே வேலை செய்யாதவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் கடின உழைப்பு செஞ்சுட்டு திட்டு வாங்கிட்டு வருவீங்க. இதே தான் பிஸ்னஸ்ஸு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து லெதர் பிஸ்னஸாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ பையர்ஸோட வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், கம்பெனிஸு, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்கள், வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், குடும்பம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், அப்போது தொழில் செய்கிறவங்கள இருந்தாங்க. அவங்க பையர்ஸ் வந்து அவங்கள இல்லை, எனக்கு இன்னும் சீப்பாக கிடைக்குது, இந்த ரேட்டு தான் எனக்கு வேணும்னு டிமாண்ட் பண்ணுவோம்.
லாபமே இல்லாமல் எப்படி சாமி நம்ம தொழில் செய்கிறது? ஏற்கனவே நான் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் எப்படி குறைச்சிக்க முடியும்? நம்ம பையரே வேணாம், போங்க, நான் சும்மா இருக்கேன் சாமி. அப்போ கஷ்டப்படக்கூடிய தடுமாறக்கூடிய மீனராசி அன்பர்களே, ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். எப்படிங்க? ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, இந்த புது வருஷம் உங்களுக்கு கை கொடு. ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் வீட்டில் செய்யணும்னா வீட்டில் ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணுங்க, அல்லது என்ன ஒரு ஆலய வழிபாடுகள் செய்யுங்க. நிச்சயமாக இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க அலட்சியமாக இருக்காதீங்க. இவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு முத்து முத்தாக தங்கத்திற்கு சமமானது. வழிபாடுகள் கை கொடுக்கும். அதுவும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் செவ்வாய் சனியோட சேர்ந்துருக்கிறார். சிறு சிறு விபத்துக்கள், வண்டியில் வாகனங்களில் போகும்போது வரும்போது, இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா வண்டிகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, அடிபடுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஏற்படுவது, இது எல்லாம் இருக்குது. அப்போ மீனராசி அன்பர்களை பிறந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை வருஷ பிறப்பு ஃபஸ்ட்டு 2 மாதம் கஷ்டம் கொடுக்கும். ஆனி மாதத்துலேருந்து குரு பெயர்ச்சி ஆகிடுத்துனாக்கா, அது குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த வருஷம் முழுவதும் அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போது 90% யார் ஒருத்தருமே இந்த ஜோதிடம் என்பது எதுனா நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம், அது ஒரு காடு கிஃப்ட்டு தான் இந்த ஜோதிடம். அப்போ மீனராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, தலையெழுத்து இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஜோதிடம் மூலமாக அதுக்கான பரிகாரங்களை அறிந்து நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கலாம், சௌரியமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே.